அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வசந்தம் டிவி வழங்கும் ரமதான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே அதிகமானவர்கள் என்னிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள், ஜக்காத்துடைய விடயங்களை பற்றி நீங்கள் பேசுங்கள், ஜக்காத்தை எப்படி கொடுக்க வேண்டும், ஜக்காத்தை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், எந்த எந்த பொருட்களிலே ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களை எமக்காக வேண்டி தெளிவுபடுத்துங்கள் என்று பெருவாரியானவர்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தீர்கள். எனவே அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே, ஜக்காத் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய எங்களுடைய தலைப்பு பொருளாக அமைந்திருப்பது ஜக்காத் கமிட்டிகளால் சூறையாடப்படும் ஏழைகளின் ஜக்காத் பணங்கள். ஜக்காத் கமிட்டிகளால் சூறையாடப்படும் ஏழைகளின் ஜக்காத் பணங்கள் என்ற காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உண்மையிலே இது என்ன ஜக்காத் கமிட்டிகளால் சூறையாடப்படுகின்ற ஜக்காத் பணங்கள் என்று நீங்கள் கேட்கலாம். கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்தோம், அதிகமானவர்கள் மலைக்கு முளைத்த காளான்களை போன்று நாங்கள் ஜக்காத் கமிட்டிகள் என்ற பெயரால் மக்களுடைய தனவந்தர்களுடைய ஜக்காத்துடைய பணங்களை வசூலித்தார்கள். ஆனால் உரிய முறையிலே தகுதியானவர்களுக்கு போய் சேர்ந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது. எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் வெளிப்படையாக அவைகளை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றும் கூட என்னோடு கலந்து நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு ஆலிம் கலையகத்தில் இருக்கின்றார்கள். கொழும்பு 12 உம்மு ஜாவியாவில் அமைந்துள்ள அஜ்வாத் அல் ஃபாசி அரபு கல்லூரியின் கௌரவ அதிபர் ஹலீஃபத்து ஷாதுல்லி மௌலவி அல்ஹாஜ் அஹ்மத் சூஃபி மஹ்லரி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு காத்திரமான தலைப்பு, சூடான தலைப்பு. நிகழ்ச்சியை நாங்கள் இப்படி ஆரம்பிப்போம். முதலிலே ஜக்காத்தின் முக்கியத்துவத்தையும் ஜக்காத்தை உரிய முறையிலே நிறைவேற்றாவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியும் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நல்ல பல உலமாக்களை அழைத்து நல்ல பல தகவல்களை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ஹாஃபிஸ் அப்துர் ரஹ்மான் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை நாட்டிலே பல பகுதிகளிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்று ஹாஃபிஸ் அவர்கள் சொன்னது போல, உண்மையிலே ஜக்காத்து என்பது இஸ்லாமிய கடமைகளிலே மிக முக்கியமான ஒரு கடமை. தொழுகை அடுத்து ஜக்காத் என்றுதான் நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். குர்ஆனிலே கூட அல்லாஹு தஆலா தொழுகையை சொல்லும்போது அடுத்ததாக ஜக்காத்தை சொல்லுவான். குர்ஆனிலே தொழுகை கூறப்படக்கூடிய இடத்துக்கு அடுத்து எல்லா இடங்களிலும் ஜக்காத்து சொல்லப்படுகிறது. அவ்வளவு மிக முக்கியமான ஒரு கடமைதான் ஜக்காத்து என்பது. ஜக்காத்தை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா நமக்கு கட்டாயமாக்கியதற்கு பின்னால் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சி காலத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் முதலாவது ஆட்சிக்கு வந்ததன் பின்னால் ஒரு கூட்டம் நாங்கள் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று பிடிவாதம் பிடித்தார்கள். பிடிவாதம் பிடித்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களுக்கு எதிராக போர் செய்தார்கள். ஜக்காத்தை கொடுக்க மறுத்த கூட்டத்துக்கு எதிராக அவர்கள் போர் செய்தார்கள் என்று கூட நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அவ்வளவு மிக முக்கியமான ஒரு கடமைதான் ஜக்காத்து என்பது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அமல்களையும் சரியாக நிறைவேற்றாத பட்சத்தில் அந்த அமல்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படும். தொழாதவனுக்கு இந்த தண்டனை, அதாவது ஹஜ் செய்யாதவனுக்கு இந்த தண்டனை, நோன்பு பிடிக்காதவனுக்கு இந்த தண்டனை என்று வரும்போது ஜக்காத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதை சரியாக நிறைவேற்றாத பட்சத்தில் துனியாவிலும் அவனுக்கு தண்டனை இருக்கிறது, மட்டுமல்லாமல் ஆகிராவிலும் அவனுக்கு நிச்சயமாக பெரிய தண்டனைகள் காத்திருக்கிறது. சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், நெருப்பினாலான சோதனைகள் எதால் வருகிறது என்றால் ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றாததில் வருகிறது.
நிச்சயமாக நிறைய பேர்களுடைய ஜக்காத்துகள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கலிங்களை கடைக்கு தேடி வரவங்களுக்கு வீட்டுக்கு கதவை தட்டுறவங்களுக்கு கொடுத்து போட்டு நாங்கள் ஜக்காத்தை கொடுத்துட்டோம் என்ற ஒரு நிலப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அல்லாஹுவை எஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றாதவர்களுடைய சொத்துக்களை அல்லாஹு தஆலா அழிச்சு போட்டுருவான், இல்லாமலாக்கி விடுவான். எனவே அந்த விடயத்தில் மிக கவனமாக மிக பத்திரமாக இருக்க வேண்டும். ஜக்காத் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியத்துவம் வகிக்கக்கூடியது. அது ஏழைகளுக்குரிய சொத்தாக, ஏழைகளுக்குரிய பணமாக ஒரு பொருளுடைய ஜக்காத் வருஷம் பூரணமாகி அடைந்து விட்டால் அதற்கு பின்னால் அது ஏழைகளுடைய சொத்து என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நான் ஹாஜியார் என்ற பணம் இருக்குது, அது ஏன் சொத்து தானே, நான் நினைச்சதை செய்ய முடியும் இல்லை. வருஷம் பூர்த்தியாகிவிட்டால் 100க்கு 2 அது ஏழைகளுடைய சொத்து. ஏழைகளுடைய சொத்தில் ஹாஜியாருக்கோ அல்லது பணக்காரருக்கோ எந்த வேலையும் அதில் இல்லை. அவங்களோட வேலை அதை ஏழைகளிடத்தில் ஒப்படைப்பது மாத்திரம்தான் வேலை என்பதை புரிந்து நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம் அல்லது அலட்சியம், சரியான முறையில் எதையுமே செய்வதில்லை. ஹஜ்ஜிக்கு சென்றாலும் அதிலேயும் ஒரு கூத்து, தொலை வந்தாலும் அதிலேயும் ஷரத்து ஃபர்துகளை பேணுறதில்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ஜக்காத்தில் மிக சோம்பேறித்தனத்தை காட்டுகிறார். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை துனியாவிலும் இருக்கும், ஆஹிராவிலும் இருக்கும். எனவே எவர்களுக்கெல்லாம் ஜக்காத்து கடமை இருக்கிறதோ அவர்கள் இதில் சோம்பேறித்தனம் படக்கூடாது. அல்லாஹ் ரசூல் எவ்வாறு கட்டளை போடுகிறார்களோ, ஜக்காத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளை போடுகிறார்களோ அந்த முறைப்படி ஜக்காத்தை சரிவர நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இல்லாவிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே ஜக்காத்து என்பது முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, இது ஏழைகளுக்குரிய சொத்து. ஏழைகளுக்குரிய சொத்து என்று வரும்போது பணக்காரர்கள் அந்த ஏழைகளுடைய சொத்துக்களை, இது அவங்களோட சொத்தை அப்போ நாங்கள் வச்சு கொண்டிருக்கக்கூடாது. இதை விளங்கி அவரவர் சரியான முறையில் இந்த ஜக்காத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதை நான் முதலாவது ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நிச்சயமாக. எனவே ஜக்காத் மிக முக்கியமான ஒரு வணக்கம். இஸ்லாம் ஐம்பெரும் தூண்களால் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஜக்காத் மிக முக்கியமான ஒரு விடயம். நாம் அதிகமானவர்கள் தொழுகையிலே பேணுதலாக இருக்கின்றோம், நெற்றி கருக்கும் அளவுக்கு தொழுகின்றோம், நோன்பு நோட்கின்றோம், ஏனைய விடயங்களை எல்லாம் சரியாக நாங்கள் செய்யக்கூடியவர்கள். ஆனால் ஜக்காத்துடைய விடயத்திலே மிகவும் அலட்சியமாக இருக்கின்றோம். சொல்லப்பட்ட ஷரத்து ஃபர்துகளை பேணுவதிலே மிகவும் பொடுப்போக்காக இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து கொண்டிருங்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, எந்த பொருட்களின் மீது ஜக்காத் கடமையாகும்? ஜக்காத்தை பொறுத்தவரை ஜக்காத்திலே ஜக்காத் கடமையாகுவதற்கு முதலாவதாக அன்ஆம்கள் என்றால் ஆடு, மாடு, ஒட்டகை. ஒட்டகையை பொறுத்தவரை நம் நாட்டிலே ஒட்டகம் இல்லை. ஆடு, மாடு இந்த ரெண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டகையும் நம்ம ஜக்காத்துடைய கட்டத்தில் உள்ளது. அடுத்ததாக தங்கம், வெள்ளி. அதே நேரத்தில் தங்கம், வெள்ளி என்பது அந்த காலத்திலே அவர்கள் நாணயமாக பயன்படுத்தியவைகள். எனவே நம் நாட்டில் நாம் என்ன நாணயம் பயன்படுத்துகிறோமோ அதில் ஜக்காத்து கடமை. அப்ப தங்கம், வெள்ளி, உலோகப் பொருட்கள், அடுத்ததாக தானிய வகைகள், அடுத்ததாக பழ வகைகள், அடுத்ததாக இந்த புதையல் என்று சொல்லுவோமே, புதையல் எடுக்கிறது, இந்த பொருட்கள், இவைகளிலே தான் ஜக்காத்து கடமை. அப்போ நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், ஆடு, மாடு, ஒட்டகை, அதே போல் தங்கம், வெள்ளி, நாம் பயன்படுத்தக்கூடிய பணம், நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய, நாம் சேமித்து வைக்கக்கூடிய, நாம் வைக்கக்கூடிய பணம். இதில் அடுத்தது வியாபாரப் பொருள். வியாபாரப் பொருள் மிக முக்கியமானது. வியாபாரப் பொருள், அடுத்ததாக தானிய வகைகள், அடுத்ததாக பழ வகைகள். பழ வகைகள் என்று வரும்போது இந்த நாம் சாப்பிடக்கூடிய இந்த அதாவது ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் கிடையாது. அந்த ஈத்தம்பழம், திராட்சை, இந்த மாதிரி வரக்கூடிய இவைகளிலே தான் ஜக்காத்து கடமை. இதை தாண்டி இருக்கக்கூடியவைகளில் ஜக்காத்து கடமை இல்லை. அதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இப்போ ஒருத்தர்கிட்ட சிலவங்க கேட்பாங்க, என்கிட்ட 10 கார் இருக்குது, ஜக்காத்து கடமை? ஜக்காத்து கடமை இல்லை. 10 காரை வச்சு கொண்டு இருக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு ஜக்காத்து கடமையாகுது. ஒருத்தர்கிட்ட 30 வீடு இருக்கிறது, ஜக்காத்து கடமையா? ஜக்காத்து கடமை இல்லை. இப்போ ஜக்காத்து கடமை இல்லைன்னா இது என்ன நல்லா இருக்குது, இப்படி சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். வாங்கி ஸ்ட்ரோக் பண்ணி 10 வீட்டை வாங்கி போடலாம், 10 லேண்டை வாங்கி போட்டலாம், அதில் எல்லாம் ஜக்காத்து இருக்குதா? அதில் எல்லாம் ஜக்காத்து கிடையாது. ஆனால்
10 வீட்டை வாங்கி 10ஐயும் கூலி கொடுத்து அதன் மூலமாக பணம் சேகரித்திருந்தால் வருஷம் பூர்த்தியாகும் போது ஜக்காத்து கடமையாகிவிடும். 10 வீடு இருக்கிறது, 10 கார் இருக்கிறது, 10 ஃப்ளைட் வச்சிருக்கிறாரு என்பதற்காக வேண்டியெல்லாம் ஜக்காத்து கடமை இல்லை. எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி நாம் பார்க்கும்போது இந்தந்த பொருள்களில் மாத்திரம்தான் ஜக்காத்து கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் விசேஷமாக ஆடு மாடு இதை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் குறைவு என்று சொல்லலாம். ஒட்டகம் அறவே இல்லை. தங்கம் வெள்ளி, இந்த தங்கம் வெள்ளியை நாம் எடுத்துக்கொள்ளும் போது தங்கத்திலையும் வெள்ளியிலையும் தங்கத்தை நாணயமாக சேகரித்தால், வெள்ளியை நாணயமாக சேகரித்தால் அதில் கடமை. இப்போ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட், சந்தேகம் என்னன்னு கேட்டால், ஆபரணங்கள் வீட்டில் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மாலை, காப்பு இந்த மாதிரி இருப்பாங்க, இதில் ஜக்காத்து கடமையா என்ற ஒரு கேள்வி வரும். இதை பொறுத்தவரை பாவிக்கக்கூடிய நகையில் பொதுவாக ஜக்காத்து கடமை இல்லை. ஆனாலும் ஒரு பெண் தன்னுடைய லெவலுக்கு அதிகமாக பாவிக்கக்கூடிய நகையை சேமித்து வச்சிருந்தால் அதில் ஜக்காத்து கடமை. இப்போ உதாரணமாக கொழும்பை எடுத்துக்கொள்ளலாம். கொழும்பில் ஒரு பணக்கார குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் 100 பவுன் வச்சிருப்பாங்க, யதார்த்தம் அது என்று வச்சுக்கொண்டால் அந்த பெண் இடத்துல 200 பவுன் இருக்குது. பாவிக்கக்கூடிய நகையே 200 பவுன் இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் 100 பவுன் தான் வச்சிருப்பாங்க. இவக்கிட்ட எக்ஸ்ட்ரா இன்னும் 100 பவுன் இருக்கிறதுனால அந்த மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய 100 பவுனில் ஜக்காத்தை கொடுக்கறது வாஜிப். இந்த 100 பவுனில் கொடுக்கறது வாஜிபு இல்லை. ஏன்னா அது அவ வளமையாக பயன்படுத்தக்கூடிய நகைகள். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது வியாபார பொருள். வியாபார பொருள் என்று வரும்போது எந்த வியாபாரத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி, எல்லா வியாபாரங்களிலும் ஜக்காத்து கடமை. ஜக்காத்து கடமை என்றால் எவ்வாறு ஜக்காத்து கடமை? வருஷம் பூர்த்தியாகும் போது ஒரு இந்த ஜனவரியில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறார். ஸ்டார்ட் பண்ணினா அடுத்த ஜனவரி ஆகும்போது அவருடைய கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, சாமான் எவ்வளோ சாமான் இருக்குது என்றதை பார்த்து அதை ஸ்டாக் எடுத்து 100க்கு 2.5 ஜக்காத்தை கொடுத்துட்டா போதுமானது. பெரும்பாலும் எங்களோட நாட்டில் கூடுதலாக ஜக்காத்து கொடுக்கப்படுவது இதில் தான், வியாபார பொருள். அடுத்ததாக சேமிச்சு வச்ச பணம். சேமிச்சு வச்ச பணம் என்றால் நம்ம நிறைய சேமிப்போம். இந்த நாடுகளில் தேவைன்றதுக்காக வேண்டி நாங்கள் நிறைய சேமிச்சு வைப்போம். சேமிச்சு வைக்கக்கூடிய பணத்திலையும் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும் போது ஜக்காத்து கடமையாக, அதாவது தெளிவாக சொல்வதாக இருந்தால் இந்த ஃபிக்ஸ் டிபாசிட் அந்த மாதிரி வரக்கூடியவைகள். அடுத்ததாக நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டால் பல வகைகள் என்று பெரும்பாலும் ஈச்சம்பழம், திராட்சை பழம் அவைகள் மிகவுமே குறைவு. அடுத்து தானிய வகைகள் வந்து அரிசி, பருப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அது பெரும்பாலும் கிழக்கு பகுதிகளில் இந்த விவசாயங்கள் செய்வாங்க. விவசாயங்களை பொறுத்த வரைக்கும் அறுவடை முடியும் போது அந்த ஜக்காத்தை அவர்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆடு மாடு ஒட்டகை நாம் முன்னாலே சொன்னோம், அது பெரும்பாலும் எங்களோட நாட்டில் குறைவு. இருக்கக்கூடியவர்கள் அதை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்ளணும். அடுத்ததாக உலோகப் பொருள் என்ற ஒரு சட்டம் இருக்கு. இந்த உலோகப் பொருளை வரைக்கும் அதுவும் பெரும்பாலும் எங்களோட நாட்டில் இல்லை. அது பூமியை தோண்டி எடுக்கப்படக்கூடியவைகள். அடுத்ததாக புதையலை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் எடுத்தால் அது தடை, அது பெரும்பாலும் தண்டனைக்குரிய குற்றமாக அது மாறிவிடும். எனவே அப்படி இல்லாமல் இருக்கும்போது நாங்கள் சுருக்கமாக வந்து சேருவதாக இருந்தால் நம்முடைய தலைப்புக்குள்ள எங்களோட நாட்டில் பெரும்பாலும் ஜக்காத்து கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது என்று கேட்டால், முழு நாட்டையும் சுற்றி ஒரே வகையில் சொல்வதாக இருந்தால் தங்கம் இருக்கலாம், வெள்ளி இருக்கலாம், சேமித்த பணம் கட்டாயம் இருக்கும். ஒவ்வொரு பணக்காரர்களிடத்திலும் சேமித்த பணம் கட்டாயம் இருக்கும். அடுத்ததாக வியாபார பொருள் கட்டாயமாக இடநாட்டில் இருக்கும். எனவே பெரும்பாலும் இந்த பகுதிகளுக்குள் தான் எங்களோட ஜக்காத்துகள் கொடுக்க வேண்டிய எங்கட நாட்டுடைய நிலைமையில் இந்த பொருட்கள் நிச்சயமாக ஜக்காத்துக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக அந்த வகையிலே மிக தெளிவாக இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் எந்தெந்த பொருட்களிலே நாங்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், எவைகளிலே நாங்கள் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக சொல்லுங்கள், ஜக்காத் பெற தகுதியான கூட்டங்கள் 8 கூட்டங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். இலங்கையிலே எத்தனை கூட்டங்கள் இருக்கிறார்கள்? ஜக்காத்தை பெற தகுதியானவர்கள் இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாக்கீன் என்று வரக்கூடிய அந்த குர்ஆன் ஆயத்தில் 8 கூட்டத்தினர்கள் அங்கே சொல்லப்படுகிறார்கள். ஆனால் அந்த 8 கூட்டத்தினர்களில் இலங்கையை பொறுத்தவரை எங்கட நாட்டில் 4 கூட்டம் தான் இருக்கிறாங்க. இந்த 8 கூட்டத்தில் 8 இல்லை,
வெறும் 4 கூட்டம் தான் எங்கட நாட்டில் இருக்கிறாங்க. அதில் முதலாவது ஃபக்கீர். ஃபக்கீர் என்றால் அவர்கிட்ட சொந்தமான தொழிலும் இல்லை, பணமும் இல்லை, அவர் தான் ஃபக்கீர். ரெண்டாவது மிஸ்கீன். மிஸ்கீன் என்றால் அவர்கிட்ட தொழில் இருக்குது, ஆனால் அவருக்கு போதாது. ஒரு நாளைக்கு அவருக்கு 1000 ரூபாய் தேவைப்படுகிறது, அவருக்கு கிடைக்கிறது 700 ரூபா 800 ரூபா கிடைக்குது. இப்போ இவர் தான் மிஸ்கீன். இப்போ ஃபக்கீர் என்றால் அவருக்கு தொழிலும் இல்லை, பணமும் இல்லை, சேமித்த பணமோ எதுவுமே இல்லாத அவர் தான் ஃபக்கீர். சில பேர்கள் இதுலேயும் டவுட்டு கேட்பாங்க, ஃபக்கீர் என்ற இந்த ஊடா வந்து சல்லி கேட்பாங்கல்ல, ஃபக்கீர் பாவா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க இல்லை. அது பொதுவாக வரக்கூடியவங்க இருப்பாங்க, வீடுகளுக்கு தேடி வரக்கூடியவங்க அப்படின்னு இருப்பாங்க. ஃபக்கீர் என்ற பேர் அதுக்கு பயன்படுத்தினதுனால ஃபக்கீர் என்ற அவங்க தானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஃபக்கீர் என்ற எல்லா இடங்களிலும் இருக்கலாம். அவர்கள் நம்மை தேடி வராத ஃபக்கீர்களும் நிறைய இருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட தொழிலும் இல்லை, பணமும் இல்லை, அவங்க தான் ஃபக்கீர். ரெண்டாவதாக மிஸ்கின், அவர்கிட்ட தொழில் இருக்குது, ஆனால் அவருக்கு போதாது. மூணாவதாக யார் என்றால் கடன்காரர்கள். காரிமீன்கள் கடன்காரர்கள் என்றால் இவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி, குடும்ப தேவைகளுக்காக, நோய்க்காக, அதற்காக எல்லா தேவைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு தேவை எதுவோ அந்த விடயத்தில் அவர் கடன் பட்டவர். அடுத்ததாக புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஜக்காத்தில் ஒரு பங்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் சில பேர் இஸ்லாத்துக்கு வந்து இப்போ ஒரு 50 வருஷம் ஆகிட்டு, இப்போ இவங்களுக்கும் கொடுக்கணுமா என்ற ஒரு கேள்வி வரும். அதாவது பொதுவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தில், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இஸ்லாமிய சட்டத்தில் இடம் இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் நாங்கள் 2ஆக பிரிக்கணும். ஒன்று, அவர் இப்போ தான் வந்திருக்கிறார் இஸ்லாத்துக்கு. இன்னும் ஒன்று, அவர் இஸ்லாத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனாலும் இவருக்கு கொடுப்பதின் மூலமாக மற்ற மனிதர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் ஆனந்தம் அடைவார்கள். அப்படி நம்மளை விட்டும் அவன் அந்த மார்க்கத்துக்குள்ளே போனான், அந்த மார்க்கத்தில் அவனை கௌரவப்படுத்தப்படுறாங்களே என்ற ஒரு நிலைக்கு அவங்க வருவாங்க. யார் வருவாங்க? இவருடைய சமுதாயம். உதாரணமாக ஒரு அந்நிய மத சகோதரர், அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார், வந்து ரொம்ப காலமாச்சவர். இப்போ நாங்கள் இவருக்கு கொடுப்பதின் மூலமாக அந்த சமுதாயம் ஆனந்தம் அடையும் இல்லையா? அப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தால் அவருக்கு கொடுக்கணும். அல்லது இவர் வந்த புதுசு இப்போ தான் வந்திருக்கிறாரு, வந்து 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் என்றால் அவருக்கு நாங்கள் ஜக்காத்தை கொடுக்கும்போது அவர் சந்தோஷப்படுவார், ஆனந்தப்படுவார். எனக்கு ஜக்காத்தை தாராங்களே, எனக்கு உதவி செய்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுவாங்க. இவர்கள் தான் முஅல்லஃபத்துல் குலூப், அதாவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே இந்த நாளையும் தாண்டி நம் நாட்டிலே ஜக்காத் பெறத்தகுதியானவர்கள் யாருமே கிடையாது. அதில் இன்னும் ஒன்று இருக்கும், என்ன சொன்னால் இஸ்லாமிய ஃபீஸபீலில்லான்னு ஒன்று இருக்கும். இஸ்லாமிய போரில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள், அப்படி ஒன்று இலங்கையில் இல்லை, சுத்தமாக இல்லாத உரமாக்கிற வேண்டியதான். இப்னு சபீல் என்று ஒன்று இருக்கும், வழிப்போக்கர்னா சில பேர் நினைக்கிறாங்க இந்த பிரயாணம் போகிறாள் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. அதல்ல, அவர் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார், அவர்கிட்ட அந்த வசதியுமே இல்லை. அப்படியான கட்டத்தில் அவங்களுக்கு என்ன செய்யப்படும்னா ஜக்காத்திலேருந்து ஒரு பகுதி கொடுக்கப்படும். அப்படி யாருமே எங்கள்கிட்ட பிரயாணத்தை ஆரம்பிக்கக்கூடிய அப்படின்னு யாருமே கிடையாது. அடுத்தது ஜக்காத்தை வசூல் பண்ணக்கூடியவர்கள், ஆமிலீன்கள் சொல்லுவாங்க. ஆமிலீன்களை பொறுத்த வரைக்கும் எங்கட நாட்டில் 0 இது இல்லை. அப்போ இப்படி பார்க்கும்போது இஸ்லாத்தில் வந்து சொல்லப்பட்ட விடயங்கள். அடுத்தது வந்து இன்னும் ஒரே ஒருத்தர் பாட்டி இருக்கிறாங்க, யாருன்னு சொன்னால் அடிமைகளும் எங்கட நாட்டில் இல்லை. அப்போ இந்த 4 கூட்டங்கள், இந்த 4 கூட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த 4 கூட்டம் இல்லவே இல்லை. ஆமிலீன்கள் எப்படி இல்லாமல் போவாங்க? எங்கள் நாட்டில் பல ஜக்காத் கமிட்டிகள் இருக்கிறாங்க தானே, அவங்க ஜக்காத்தை வசூலிக்கிறாங்களே. ஆமிலீன்கள் என்றால் நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆமிலீன் என்றால் யார்? முதலாவது அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆமிலீன் என்றால் அடுத்த கேள்விகளுக்குள்ள இன்னும் வரும். ஆமிலீன் நீங்கள் கேட்டதினால் அதுக்குரிய பதிலை நான். ஆமிலீன் என்றால் யார் தெரியுமா? ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடந்து ஒரு இமாம் இருப்பார். இமாம் அவர் தான் தலைவர், லீடர், அமீர். அவர் என்ன செய்வார்ன்னு கேட்டால் ஒரு டீமை உருவாக்குவார். அந்த டீமை வருஷம் ஃபுல்லாக சுத்த விடுவார். இந்த ரமலான்ல மட்டும் சுற்றி திரிகிறவங்களெல்லாம் ஆமிலீன்கள். வருஷம் ஃபுல்லாக அவங்க திரிவாங்க. திரிஞ்சு யார் யாருக்கிட்ட ஜக்காத்தை வசூல் பண்ணணுமோ அவங்க ஜக்காத்தை வசூல் பண்ணுவாங்க. ஜக்காத் ரமலான்ல மாத்திரம் கொடுக்கப்படுறதல்ல. இது வந்து நீங்கள் ஆலிம் அல்லது ஹாஃபிஸ் என்றத்தினால மட்டுமல்ல, பொதுமக்களுக்கே தெரியும். இது வந்து எல்லா காலங்களிலும் தேடப்பட வேண்டியது, கொடுக்கப்பட வேண்டியதுதான் ஜக்காத். அப்போ அந்த இமாம் ஆமிலீன் என்ற ஒரு கூட்டத்தை வச்சு அனுப்புவார். அனுப்பினா அவர் என்ன செய்வார்? அந்த ஆமிலீன்கள் பேய்த்து எல்லா இடத்துலையும் ஜக்காத்தை வசூல் பண்ணி கொண்டு வருவார். வந்து இமாம்கிட்ட கொடுப்பார். இப்போ இமாம் அதை பங்கு பிரிப்பார். இப்போ விஷயம் என்னன்னு கேட்டால்
அவர் எடுக்க வேண்டிய சம்பளம் எவ்வளோ? இஸ்லாமிய ஆட்சி நடந்து இமாம் ஆமிலீன்களை அனுப்பினால் அவங்க எவ்வளோ சம்பளம் எடுக்கணும்? ஒரு நாளைக்கு அவருக்கு என்ன கூலியோ அதை எடுக்க வேண்டும். அதை தாண்டி அவர் எடுக்க முடியாது. இப்ப இஸ்லாமிய ஆட்சி இல்லை இந்த நாட்டில், ரைட்டா? அப்ப இமாமும் இல்லை. இமாம் இல்லை என்றால் ஆமிலீன்களும் இல்லை. இஸ்லாமிய ஆட்சி நடந்தால்தான் இமாம் இருக்கும், இமாம் இருந்தால்தான் ஆமிலீன் இருக்கும். அப்ப இங்க இஸ்லாமிய ஆட்சியும் இல்லை, இமாமும் இல்லை, ஆமிலீன் மட்டும் எப்படி வந்தார்? எங்கிருந்து வந்தார்? அப்ப இந்த ஆமிலீன் என்பது ஜீரோ, இல்லவே இல்லை. அப்ப அதை நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். முடிவு என்ன? இந்த நாலும் தான் இருக்கிறாங்க, ஃபக்கீர், மிஸ்கீன், கடங்காரர், புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்கள் அதுக்கு மேலே தலகிலான்னு தேடினாலும் இந்த நாட்டில் கிடைக்காது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக மிகவும் அழுத்தம் திருத்தமாக மௌலவி அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஏனென்றால் நான் அந்த வினாவை தொடுப்பதற்கான காரணம், அதிகமானவர்கள் இலங்கையிலே நாங்களும் ஜக்காத்தை வசூலிக்கிறோம் என்ற பெயரிலே ஜக்காத்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். எனவே மிக தெளிவான முறையிலே மார்க்க தீர்ப்பை சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி ஜக்காத்தை வசூலித்து ஆமிலீன் என்ற கேட்டகரியிலே ஜக்காத்தை எடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த வகையில் அடுத்ததாக சொல்லுங்கள், ஜக்காத்தை நிறைவேற்றும் முறை. இந்த முறை நம்முடைய சமூகத்திலே அதிகமானவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஜக்காத்தை நிறைவேற்றும் முறை என்று வரும்போது ஜக்காத்தை 2 விதமாக நிறைவேற்றலாம். ஒன்று, தான் தன்னுடைய சொத்தை எடுத்து பங்கு பிரித்து இந்த ஏழைகளுக்கு கொடுப்பது, அதாவது 4 கூட்டத்துக்கு இதை கொடுப்பது தனிப்பட்ட முறையில். இன்னும் ஒன்று இருக்கிறது என்னன்னு கேட்டால், இஸ்லாமிய ஆட்சி நடந்து இமாம் ஒரு கூட்டத்தை வசூல் பண்ண அனுப்பினால் அவர்களுடைய கையில் கொடுப்பது. இந்த 2 முறை இருக்கிறது. இப்ப இதுல ஜக்காத்தை நிறைவேற்றும் போது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் 1 வருடம் பூர்த்தியாகின கட்டத்தில் இந்த 4 கூட்டத்துக்கும் இதை கொடுக்கணும். யார் இதை கொடுக்கக்கூடிய ஆள்? அதில் எப்படின்னா ஃபக்கீரு, மிஸ்கீனு, கடங்காரர், புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆக குறைந்தது ஃபக்கீரில் 3 பேர் எடுக்கணும், மிஸ்கீனில் 3 பேர் எடுக்கணும், கடங்காரில் 3 பேர், புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களில் 3 பேர். ஆக குறைஞ்ச கணக்கு. கூடுதலாக எவ்வளவும் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்ன செய்யணும்னு கேட்டால் ஆக குறைஞ்சது 3 பேரை நாங்கள் எடுக்கணும். 3 ஆக குறைஞ்ச கணக்கு. கூடுதலாக எவ்வளவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படித்தான் தனிப்பட்ட முறையில் இந்த ஜக்காத்தை நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். இப்போ இந்த 4 கூட்டத்தில் நாங்கள் பார்க்கும்போது புதுசா இஸ்லாத்து வந்தவங்க இல்லை அல்லது கடங்காரர் இல்லை என்று சொன்னால் மீதி இருக்கக்கூடிய பங்கை இப்போ 4ஆக பிரித்து, ஃபஸ்ட்டுக்கு 4ஆக பிரித்து அதில் 4ல் 3 பிரிச்சோணும். ஆக குறைஞ்ச கணக்கு. இதில் 1 இல்லை என்றால் அந்த பகுதியை எடுத்து இந்த 3லையும் பிரிச்சுடணும். இதுதான் முறை. இந்த முறைக்கு நிறைவேற்றணும். இஸ்லாமிய ஆட்சி நடந்து ஒரு இமாம் வசூலிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அனுப்பினால் அவர்களிடத்தில் கொடுத்தால் அவர்களும் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றுவது என்பது இஸ்லாமிய முறைப்படி, அது சரியாக முறைப்படி அது நடக்கும். ஆனால் விஷயம் என்னென்றால், இஸ்லாமிய வரலாற்றை நான் பேசுகிறேன், சரியா? அதாவது ஒரு மனிதன் இஸ்லாமிய ஆட்சி நடக்குது, இஸ்லாமிய ஆட்சி நடந்து இமாம் நம்பிக்கையான வசூலிக்கக்கூடிய ஒரு டீமை அனுப்பி விட்டார். இப்போ நம்ம சொல்ல, நான் பணக்காரன், என்கிட்ட வாரேன், வந்து கேட்குறாங்க, இப்படி தான் இமாம் சொல்கிறாரு, உங்களோட ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு வர சொன்னாங்க என்று சொன்னதோடு இப்போ நான் சொல்கிறேன், இல்லை நான் தர முடியாது, நான் தான் நிறைவேற்றுவேன், என்ற ஜக்காத்தை நான் தான் கொடுப்பேன் என்றால் இந்த வசூல் பண்ணுறவங்க எனக்கிட்ட அந்த ஜக்காத்தை கேட்கறது ஹராம். சுப்ஹானல்லாஹ். பலவந்தப்படுத்த முடியவே முடியும். இமாம் கல்யூபி ரஹிமஹுல்லான்னு அவங்க எழுதுகிறாங்க, அவர் இஸ்லாமிய ஆட்சி நடந்து இமாம் ஒரு கூட்டத்தை அனுப்பி நீங்கள் போய் வசூல் பண்ணி கொண்டு வாங்க என்று கேட்டதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் கொடுப்பேன், என்ற ஜக்காத்தை நான் தான் கொடுப்பேன் என்று இஸ்லாமிய ஆட்சி நடக்கும்போது சொன்னால் கூட அவர் அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது, இல்லை இமாம் தான் சொன்னார், நீங்கள் தரணும், தந்துதான் ஆகணும் என்று திரும்ப ஒரு வார்த்தை அவர் பேசுகிறது அவருக்கு ஹராம். அப்போ அவர் தன்னுடைய ஜக்காத்தை நிறைவேற்றி கொள்வது தான் முறையானது, சரியானது. 2வது என்னன்னு கேட்டால், சொத்தை நாங்கள் 2ஆக பிரிக்கணும். உள்ரங்கமான சொத்து, வெளிரங்கமான சொத்து, ரைட்டா? உள்ரங்கமான சொத்து என்று வரும்போது அதில் தங்கம், வெள்ளி, அதில் சேமித்த பணம், வியாபார பொருள், இதுதான் உள்ரங்கமான பணம். வெளிரங்கமான பணம் என்னென்னா ஆடு, மாடு, ஒட்டகை, தானிய வகைகள், பயிர் வகைகள், அதே நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த உலோகப் பொருள்கள், அதே நேரத்தில் இந்த பூமியிலிருந்து இருக்கக்கூடிய புதையல், இதெல்லாம் வெளிரங்கமான சொத்துக்கள், ரைட்? 2ஆக பிரிச்சிடணும். இந்த உள்ரங்கமான சொத்து இருக்குது, தங்கம், வெள்ளி, சேமித்த பணம், வியாபார பொருள், இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயோ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயோ ஹலீஃபாக்களோட காலத்திலேயோ
கூட்டாக சேமிப்பு ஜக்காத் என்பது நடந்ததே இல்லை. எதில் தான் கூட்டு ஜக்காத்து நடந்திருக்குது என்று கேட்டால், இந்த வெளிரங்கமான தானிய வகைகள், ஆடு மாடு ஒட்டகை உலோகப் பொருள் இந்த மாதிரி இருக்கு. இதில் மட்டும்தான் ரசூலுல்லாவுடைய காலத்திலும் சஹாபிகளுடைய காலத்திலும் கூட்டாக வசூல் பண்ணி செய்கிறது என்றது நடந்திருக்கிறது. இப்போ எங்கட நாட்டில் நாங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறோம் என்ற பேரில் நாங்கள் ஜக்காத்தை செய்ய போகிறோம், நாங்கள் செய்ய போகிறோம் என்று உங்களோட எல்லா பணத்தையும் தாங்கன்றாங்க. முதலாவது ரசூலுல்லாவுடைய காலத்தில் நாங்கள் பெருமானாருடைய காலத்தில் செய்ததை போல நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வதாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் லாஹிரியான பணத்தில் மட்டும்தான் இந்த வசூல் பண்ணுற என்ற வேலை நடந்திருக்குது. தங்கம் வெள்ளி சேமித்த பணம் வியாபார பொருளில் கூட நடந்ததில்லை, கூட்டாக ஜக்காத்து நடந்தது இல்லை. இதில் என்ன விஷயம் என்று கேட்டால், சில சமுதாயம் குர்ஆனுடைய ஆயத்தை பார்க்க வேண்டும், சும்மா பேசக்கூடாது அப்படின்வாங்க. இப்போ நமக்கு கூட சொல்லுவாங்க, குர்ஆனுடைய ஆயத்தை பார்க்காமல் பேசுகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா, ஏழைகளுடைய பணத்திலிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுங்கள் என்று தானே அல்லாஹு தாலா சொல்லுகிறான். கொடுங்கள் என்று சொல்லலை, எடுங்கள் என்று தானே சொல்லுகிறான். அப்போ நாங்கள் எடுத்து தானே கொடுக்கணும். ஒரு கமிட்டி இருந்தால் தானே எடுங்க என்ற பேச்சே வரும். நல்ல கேள்வி தானே. இப்போ எடுங்கள், அல்லாஹு தாலா அப்படி தானே சொல்லிக்கிறான். அவங்களோட சொத்திலிருந்து ஜக்காத்தை எடுங்கள் என்று தானே அல்லாஹு தாலா சொல்லிக்கிறான். சரி, இப்போ இந்த ஆயத்தை நான் ஓதுறேன். ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா, அவங்களோட ஜக்காத்திலிருந்து பணத்திலிருந்து ஜக்காத்தை எடுங்கன்னு நான் ஓதுறேன். இப்போ நான் கிளம்புறேன், நான் எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஓதுறீங்க, நீங்களும் சொல்கிறீங்க நானும் எடுக்க போகிறேன் அப்படின்னு. இன்னும் ஒருத்தர் ஓடுறாரு. இப்போ யாருக்கு இந்த ஆயத்து வந்துச்சப்ப? இப்போ நானும் எடுக்க போகிறேன், நீங்களும் எடுக்க போகிறீங்க. சொல்ல போனார் ஓதுற ஹாஜி யாரும் என்ன ஓதுவார்? ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா, ஜக்காத்தை எடுங்கோண்டு. அவர் எங்கே போய் எடுக்க? அப்போ விளங்கிக் கொள்ளணும், இது யாருக்கு சொல்லப்பட்டது? இஸ்லாமிய ஆட்சி நடத்தக்கூடிய இமாமுக்கு சொல்லப்பட்டது. சரி, நான் திரும்ப சில சமுதாயத்திட்ட கேட்டேன், இந்த ஆயத்தில் மட்டும் இவ்வளோ பொடியாக இருக்கிறீங்களே, அஸானியத்து வஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மியத்த ஜல்தா, இல்லையா? விபச்சாரம் செய்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் 100 கசையடி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறானே, கொடுங்களே நீங்களும். அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா, களவெடுத்த ஆண் பெண்ணுடைய கையை வெட்டுங்கள் என்று சொல்லிக்க, வெட்டுங்களே. இல்லை, அதெல்லாம் செய்ய முடியாது. இஸ்லாமிய ஆட்சி இல்லையா? அங்கே மட்டும் இஸ்லாமிய ஆட்சி இல்லை, இது பணம் தானே. இதில் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அது லாஹிரியான பணமா பாத்தினியான பணமா? அதெல்லாம் தேவையில்லை, பணம் வேற ஒன்றுமே இல்லை. எனவே ஜக்காத்தை நிறைவேற்றும் முறை 2 இருக்குது. இஸ்லாமிய ஆட்சி நடந்தால் லாஹிரியான பணத்தை ஆமிலீன்கள்கிட்ட கொடுத்து வசூல் பண்ண கூட்டத்தை கொடுக்கலாம். பாத்தினியை கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அதை விட மிகச்சிறந்த முறை அவருடைய ஜக்காத்தை எடுத்து அவரவர் சரியாக பங்கு வைப்பது தான் இந்த நாட்டில் செய்ய வேண்டியது. சில பேர் எப்படி சொல்லுவாங்கண்டா, இல்லை நாம் எடுக்காட்டி அவங்க கொடுக்க மாட்டாங்களே, அவர கபருக்கு இவர் போற மாதிரி இல்லையா? அவரு கொடுக்காட்டி அவர் கபரில் அனுபவிப்பார் தண்டனையை, நெருப்பினாலான தண்டனை அவர் அனுபவிப்பார். காரூன சுரிவாங்கப்பட்டது போல சுரிவாங்கப்படுவார் அவர். இப்போ அவர் சரியாக கொடுக்கறது இல்லை தானே, அதனால் நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். அவர் சரியாக தொழுகிறது இல்லை, அவர் வீட்டுக்கு போய் தொலை வைங்களே, சுபுக்கு எழுப்புங்களே அவரை. அதெல்லாம் இல்லை, இது பணம். பணம் என்றா பணமும் வாயை திறக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால் பணம் என்று வரும்போது எல்லாரும் ரெடி. ஒரு ஊரில் சில கட்டங்களில் 3 கமிட்டி 4 கமிட்டி, நாங்கள் சரியாக நிறைவேற்ற போகிறோம். எனவே இவைகள் சென்று நாம் நம்முடைய பணத்தை நாசமாக்கி அல்லாஹ்விடத்துல பதில் சொல்வதை விட, எங்கட நாட்டில் நீங்கள் கேட்டீங்க ஜக்காத்தை நிறைவேற்றும் முறை என்ன? அவருடைய பணத்தை எடுத்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஏழைகளை முதலாவது கவனித்து, தான் ஒவ்வொரு ஃபக்கீராக, ஒவ்வொரு மிஸ்கீனாக, ஒவ்வொரு கடன்காரனாக தேடி சென்று நிறைவேற்றுவது தான் சரியான முறை. ஏன்ற தொழுகை எனக்கு கடமை, கொஞ்சம் அத்ரமனாபிஸ் ஏண்ட தொழுகையை நிறைவேற்றி விடுங்களேன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ நான் என்ன செய்யணும்? ஏண்ட தொழுகைக்கு நான் தான் ஒழுவு எடுக்கணும், நான் தான் கிபிலாவை முன்னோக்கணும், நான் தான் தொழுவணும் இல்லையா? அதே மாதிரி ஏண்ட ஜக்காத்தை நான் தான் ஏழையை தேடணும், நான் தான் ஃபக்கீரை தேடணும், நான் தான் மிஸ்கீனை தேடி நான் தான் வீடு சென்று கொடுப்பது என்னுடைய கடமை. அது எனவே அவரவர் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றிக் கொள்வதுதான் முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள. நிச்சயமாக
எனவே இதைவிட தெளிவாக ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த அளவு தெளிவான முறையிலே எப்படி ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையை ஷேக் அவர்கள் சொல்லித்தந்தார். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்தில் இருக்கின்றோம். மிக முக்கியமான வினா, ஜக்காத் கமிட்டிகளால் நாங்கள் ஜக்காத்தை வசூலிக்கிறோம் என்ற பெயரில் செய்யப்படக்கூடிய குளறுபடிகளையும் நாங்கள் நேயர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதை பொறுத்தவரையில் இதில் கட்டுப்பாடு இல்லாத ஒன்று தான் இந்த ஜக்காத் கமிட்டி என்றது. ஏண்டா ஒரு இமாம் இருந்து அவருக்கு கீழால் நடந்திருந்தால் தவறுகள் நடக்கும்போது இமாம் தட்டி கேட்பார் இல்லையா? இப்போ இது அவிழ்த்து விடப்பட்டவைகளை போல் ஆகிவிட்டது. இவங்க களவு செஞ்சாங்கன்னு போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்னு போலீஸில் கேட்பாங்க இல்லையா? அதனால் அவரவர் நினைச்சத்தை செஞ்சு கொண்டு போகிறாங்க. ஆமிலீன்கள் என்ற பேரில் ஒரு பெரிய பணம் சூறையாடப்படுகிறது. ஆமிலிங்கள் என்ற பேரில் நாங்கள் வசூல் பண்ணுறோம்ல, அதனால் எங்களை ஆமிலிங்கள்ட ஒரு சொத்தொண்டு இருக்குது. நிறைய ஜக்காத்துடைய பணங்கள் இன்னமுமே பேங்க்கில் டிபாசிட்டில் இருக்குது. ஏழைகளுடைய பணம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது இல்லையா? இன்னும் ஒரு கூட்டம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னா, ஜக்காத்துக்கு புதிய விளக்கமெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஜக்காத் என்றால் என்ன தெரியுமா? நாங்கள் ஏழைகளை எல்லாம் பணக்காரனாக்க போகிறோம், ஏழைகளை எல்லாம் பணக்காரனாக்க போகிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம், ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஜக்காத்தையும் எடுத்து ஊரில் இந்த வருஷம் ஒத்தரை நாங்கள் பணக்காரனாக்க போகிறோம். சரி, பரவாயில்ல, நீங்கள் என்ன ஜக்காத்து பணக்காரனாக்குங்களே, ரைட், பரவாயில்ல. இப்போ அந்த ஊரில் நான் கேட்குறேன், அந்த ஊரில் எல்லா பணத்தையும் எடுத்து ஒருத்தண்ட கையில் கொடுத்து அவனை நீங்கள் பணக்காரனாக்கி விட்டா, அந்த ஊரில் 100 ஏழை இருந்தால் ஒவ்வொரு வருஷம் தானே ஒருத்தர பணக்காரனாக்க போகிறீங்க. 100வது ஏழை பணக்காரனாக இருந்தால் அவர் 100 வருஷம் வாழணும். அவரோட கபருக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும். அதை சரி, 200 ஏழை இருந்தால் அவர் 200 வருஷம் வாழ்ந்தால் தான் அவருக்கு கிடைக்கும். 200வது நம்பரில் தான் அவர் வருவார். அப்போ ஜக்காத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம் என்ற பேரில் இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள். சில பேர் அதில் இன்னும் புதினமான விளக்கங்கள், வாழ்க்கையிலே நான் கேள்விப்படாத எந்த ஃபிக்கு கிதாபிலையும் பார்க்காத விளக்கங்கள். ஜக்காத்தன்னா இப்படி கொடுக்குறது இல்லையா, வருஷம் வருஷம் எடுத்து கொடுக்குறது இல்லையா, அதை எடுக்கணுமாம். எடுத்து அதை நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமாம். பிஸ்னஸ் பண்ணி அதில் வருடா வருடம் வரக்கூடிய இன்கம் இருக்குதே, அதைத்தான் ஏழைகளுக்கு கொடுக்கணுமாம். இதுக்கு ஓப்பனாக சொல்கிறதாக இருந்தால், இப்படி நீங்கள் வசூல் பண்ணுறதை விட பள்ளி பள்ளியாக வெளியில் போய்த்து துண்டை விரித்து யாசகம் கேட்கலாம், பிச்சை எடுக்கலாம் இல்லையா? ஏழைகளுடைய பணம் வருஷம் பூர்த்தியாகும் போது ஏழைகளுடைய சொத்தது. அதில் எனக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு பணக்காரன் கொண்டு போய் ஏழைகிட்ட பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் எங்கட முன்னால் அவர் பிச்சு வீசி விட்டார் பணத்தை, எங்களுக்கு ஒன்றும் பேச முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி கொடுத்தா தானே அவங்களுக்கு அது பிரயோஜனமாக அமையும். பிரயோஜனமாக அமையுமா இல்லையான்னா ஏழை தான் முடிவெடுக்கணும், நாம இல்லை. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப அருமையாக பேசுகிறார் ஒரு ஆள் சொல்கிறாரு, திட்டம் போடுறாங்களாம், எப்படி ஜக்காத்தை நாங்கள் எடுத்து ஏழைகளை பணக்காரன் நோக்க போகிறோம்ல, ஊரில் இருக்கக்கூடிய விதவைகளுக்கு நாங்கள் தையல் மிஷின் வாங்கி கொடுக்க போகிறோம். 50 தையல் மிஷினை வாங்கி கொடுத்தாராம் ஒரு ஊரில். கொடுத்தா 50 பேர் கொடுத்தா 50 பேரும் தைச்ச கிளம்புவாங்க. தைச்ச மேலே யார் கொண்டே கொடுக்குறது தைக்கிறதுக்கு? கடைசி மிஷினை வச்சு தான் தின்னணும் அவங்க. ஊருக்கு 40 ஆட்டா வாங்கி கொடுத்தா யார் ஹயர் ஓடுறது? இப்போ நான் கேட்குறேன், ஏழைகளுடைய பணத்தை என்ன செய்யணும்னு முடிவெடுக்க வேண்டியது யார்? நாமெல்லாம் ஏழைகளா? ஏழைகள் தான் முடிவெடுக்கணும். இவங்க உட்கார்ந்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு இதை தருவோம் அதை தருவோம். ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கும் போது கண்டிஷன் போட முடியாது. ஓப்பனாக அவங்கள்ட்ட சொல்கிறதாக இருந்தால், எங்கட முன்னால் நான் ஒரு 10,000 கொண்டே ஜக்காத்து கொடுத்தேன், அவர் பிச்சு வீசி விட்டார். நீ ஏன் பிச்சு வீசினாய்? நான் தந்த ஜக்காத்தை, அது உங்களோடதே, நீங்கள் பிச்சா என்ன திண்டா என்ன எனக்கு என்ன? இதுதான் ஏழைகளுடைய சொத்து. ஒரு ஊரில் வந்தாங்க, அதில் எங்கள் ஊரில் ஒரு கமிட்டி இயங்கிச்சு, அவங்க சரியாக கொடுக்கறது இல்லை, அதனால் நாங்கள் ஒன்று இயங்கிட்டோம். நான் கேட்டேன், ஏன் கொடுக்குறதில்ல? அவங்க டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க, சரியான முறையில் அதை நிறைவேற்றுறது இல்லை, நாங்கள் 2வது ஒரு குழு வந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்படியா, நீங்கள் எப்படி சரியாக கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கிட்ட ஃபத்துவா கேட்டு வராங்க. இப்போ ஹஜ்ஜி பெருநாள் முடிஞ்சு கேட்டு வராங்க. அப்போ நான் கேட்டேன், அவங்க சரியாக கொடுக்குறது இல்லை, நீங்கள் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அப்போ சொன்னாங்க, இல்லை நாங்கள் இன்னும் ஆலோசனை பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். எப்போ ஹஜ்ஜி பெருநாள் முடிஞ்சு, அப்போ ரமலானில் எடுத்து ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அப்போ அடுத்தவனுக்கு குறை சொல்லி போட்டு அடுத்து வந்த கூட்டம் என்ன செஞ்சாங்க, அவங்களும் அதே தான் செய்கிறாங்க. கொழும்புல இருந்து சொல்கிறாங்க, கண்டியில் இருக்கிற தனுப்புங்க, ஜப்பானில் இருக்கிற தனுப்புங்க, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தனுப்புங்க. அப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஏழைக்கு யார் கொடுக்குறது? கண்டியில் இருக்கிற ஏழைக்கு யார் கொடுக்குறது? இது போன்ற நிறைய சூறையாடல்கள். தனக்கு வால் பிடிக்கிறவன், தனக்கு பின்னால் வரவன், அவனை மட்டும் கொடுக்குறாங்க. ஏழைகளை ரோட்டில் நிற்க விடுறாங்க, வரிசையில் வெயிலில் நிற்கிறாங்க, ஃபோமை நிரப்பி கொண்டு, எங்களுக்கு ஜக்காத்து தாங்க, எங்களுக்கு ஜக்காத்து தாங்க. அநியாயம் இல்லையா இது? அவங்களோட பதுவா சும்மா விடுமா? ஏண்ட பணத்தை வச்சுட்டு நீ எப்படி உரிமை கொண்டாடுவாய்?
ஏழைகளை லைன் வெயிலில் நிற்க விட்றாங்க. சிலவங்க லைனில் நின்று 2 நாள் நின்றதுக்கப்புறம் உங்களோடது இந்த வருஷம் ரிஜெக்ட் பண்ண நீங்கள் யார்? எனவே அநியாயங்கள் என்றால் இதுபோல் அநியாயங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த ஜக்காத் கமிட்டிகள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. முடிவு என்ன சொல்லலாம் என்று கேட்டால், இந்த சமுதாயத்துக்கு கொண்டே சொல்லலாம், அறிவாளிகளான முட்டாள்கள் என்று சொல்லலாமா? ஏண்டா தனக்கு தெரிந்தும் சில பணக்காரர்கள் இவங்கள்ட்ட கொடுத்துட்டா எங்கள்ட வேலை முடிஞ்சுதானே, அதனால் அறிவாளிகள் தான் பணத்தை சம்பாதிக்கிறார்கள், அந்த அறிவாளிகள் முட்டாள்களாக ஆகும் நேரம் இதுதான். இவங்கள்ட்ட கொடுத்து போட்டு இவங்களுக்கும் நல்லா தெரியும் அவங்க நினச்ச கூத்தெல்லாம் போடுறாங்கன்னு தெரிஞ்சும் பேசாமல் கொடுத்துட்டு சும்மைக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஓரிரு இடங்கள் மாத்திரம் வக்காலத் என்ற ரீதியில், கமிட்டி என்ற ரீதி இல்லாமல் அந்த வசூலிக்கிறவங்களோட பணத்தையும் எடுக்காமல் வக்காலத் என்ற ரீதியில் அங்களை எடுத்து இங்களை கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஊர்க்காரர தெரியாது. ஓரிரு இடங்கள் என்று மாத்திரம்தான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டேன். மற்ற இடம் எல்லாத்துலேயும் நீங்கள் தேடி பார்த்தேன்னு சொன்ன பேங்க் டெபாசிட்டில் நிறைஞ்சிருக்குது. எனவே இப்படியான ஒரு அநியாயங்கள், ஏழைகளுடைய சொத்துகளுடைய அபகரிப்புகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடம்தான் இந்த கூட்டு ஜக்காத்து என்ற பேரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று என்பதை நாங்கள் விலகிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த லாஹிரியான பணத்தில் கூட்டு ஜக்காத்து நடந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலே நடந்துச்சு, உமர் ரலியல்லாஹு காலத்திலே நடந்துச்சு. சரியா? இதுலேயும் லாஹிரியில், அதுவும் வியாபார பொருளோ தங்கமோ வெள்ளியோ அல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு மஜ்மூல நவீமாம் எழுதுறாங்க, ஷரஹ் முஹதபில் எழுதுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி வரும்போது உஸ்மான் ரலியல்லாஹு மிம்பர்லேருந்து ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்களோட ஜக்காத்துக்களை நீங்களே நிறைவேற்றுங்க என்று உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஆட்சியில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு, அதனால் அவங்க சொன்னாங்க உங்களோட ஜக்காத்துக்களை நீங்களே நிறைவேற்றுங்க அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னால் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை வயசு, அந்த வயசில் நீங்கள் எப்போ பார்த்தீங்க எங்களோட நாட்டில் பழைய காலங்கள் எங்கே இருந்துச்சு கூட்டு ஜக்காத்துன்ற பேர்? இப்போ சமீபத்தில் தொடங்கி கொண்டது. சில பேர் அவங்க ட்ரஸ்ட்டுக்கு பணம் இல்லை, ஃபவுண்டேஷனுக்கு பணம் இல்லை, என்ன செய்யலாம்? குர்ஆன் ஆயத்தையும் ஹதீஸையும் நினைச்ச மாதிரி திருப்பி அங்கே பணத்தை அனுப்புங்கோ, இங்கே பணத்தனுங்க, எவ்வளோ பணங்கள் இந்த ரமலானுக்குள்ள அங்கே திரும்புதிங்க நடக்குது. பணக்காரர்கள் முட்டாள்தனமாக அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எனவே அவருடைய ஜக்காத்தை தேடி சரியான முறையில் நிறைவேற்றுவதுதான் ஜக்காத்தாக நிறைவேறுமே தவிர, இதுகிட்ட கொடுத்துட்டால் இன்ஷா அல்லாஹ் நான் இன்றைக்கு சொல்கிறேன், இந்த கமிட்டிகளிடத்தில் கொடுக்கக்கூடியவர்கள் கபரில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஏனென்றால் இது சரியான முறையில் நிறைவேற்றப்படுவதில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். யாரும் என்ன தப்பாக நினைச்சிடக்கூடாது. நான் பேசுவது யாருக்காக? எனக்காக அல்ல, ஏழைகளுக்காக பேசி கொண்டிருக்கிறேன், ஏழைகளுடைய கண்ணீருக்காக பேசி கொண்டிருக்கிறேன். ஏண்டா அவங்க தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏண்ட பணம் யாருக்கோ போய் கொண்டிருக்கிறது, ஏண்ட பணத்துக்காக யாரோ அதை வாங்கி அவங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு நிபந்தனை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. எனவே இப்படியான அநியாயங்கள் இன்னும் சொல்லலாம், எங்களுக்கு நேரம் சுருக்கமாக இருக்கிறது, அதனால் முடித்து கொள்ள வேண்டிய கவலையான நிலைமை இருந்தாலும் இது போன்ற அநியாயங்கள், அட்டகாசங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஜக்காத்து எதில் கடமையோ அதை எடுத்து இந்த 4 கூட்டத்தையும் தேடி அந்த 4 கூட்டத்துக்கும் சரியான முறையில் பணக்காரர்கள் அவங்களோட ஜக்காத்துகளை கொண்டு போய் சேர்த்துக்கோங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தப்பிக்கொள்ளலாம் என்பதே கடைசியான முடிவு. அதுவே சரியான முறையாகவும் இருக்கும் என்று நான் தெளிவுபடுத்தி. நிச்சயமாக இப்படி மிக ஆழமான முறையிலே, மிக வெளிப்படையாக, மிக தெளிவாக இந்த ஜக்காத்துடைய பணங்களை எப்படி நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டார்கள். உண்மையிலே அவர்கள் சொன்ன விடயங்கள் கடந்த காலங்களிலே பல சம்பவங்கள் இதில் மூடி மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, அனைவருக்கும் தெரியும். எனவே தனவந்தர்களே, உங்களுடைய ஜக்காத்துடைய பணமாக இருக்கலாம், ஜக்காத்துடைய பொருட்களாக இருக்கலாம், தகுதியானவர்களிடத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் சொல்லி தந்து விட்டோம். இனி நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய சிறப்பான நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். சிரமம் பாராது இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட மௌலவி அல்ஹாஜ் அஹ்மத் சூஃபி மஹ்லரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹ். இந்த அளவில் இன்றைய ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. உதவி தயாரிப்பாளர் முஹம்மது அஃப்னாஸோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.